இறையாசி பெருகவே அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. வருக வருக வருகவே இறையாசி பெருகவே அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோரம் அன்னை வாழிடம் வருகவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோரம் அன்னை வாழிடம் வருகவே. பழையாண்டி சதுப்பு நீளம் காணவே வருகவே. தந்தன 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 தந்தனா 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 தந்தன 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 தந்தனா தந்தனா தந்தனா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இணை பிரியாத இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, காரங்காடு தூய செங்கோல் அன்னை ஆலயத்தில் பொது காலம் 30வது ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறைவனோடு உறவு இல்லாத வாழ்வு பயனற்றது, அர்த்தமற்றது. நம்ம ஜபத்தில் ஜப வாழ்வில் தளர்ச்சிகள் சோர்வுகள் இருப்பது இயல்புதான். ஆனால் தாட்சி இல்லாத ஜபம் நமது அருள் வாழ்விற்கு பெரும் ஆபத்து என்று நம்மை எச்சரிக்கின்றது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. நம்ம ஜபத்தில் இருக்க வேண்டிய மனநிலை உளப்பாங்கை நற்செய்தியானது தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. எனவே வெளிவேடமற்ற தற்பெருமையற்ற அகந்தை ஆணவமற்ற நன்றி பெருக்கோடு கூடிய இடைவிடாது நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற இறைவேண்டலுக்கு நாம் கடந்து வர முயற்சி எடுப்போம். இதற்கான அருள் வர வேண்டி இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம்
வையும். உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றி படுத்துகின்றோ. எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாற்றில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருமகனும் எமது மீட்பருமான எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை திருவார்த்தைகள் 12-14 முடிய மற்றும் 16-18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும்
கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 34. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6-8 மற்றும் 16-18. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைத்திட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்து அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்டளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 9 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், உபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மையச் சிந்தனையாக தாழ்ச்சியே எழுச்சி என்று சிந்திக்கின்றோம். அதுவும் ஜபத்தில் இருக்கக்கூடிய தாழ்ச்சி. ஜபத்தில் நாம் எடுக்கிற அந்த முயற்சி என்பது அது ஆண்டவரிடம் சேர வேண்டும் என்றார். பெருமையோடு அல்ல, தற்புகழ்ச்சியோடு அல்ல, எருமாப்போடு அல்ல, அகந்தையோடு அல்ல, மாறாக மிகுந்த தாழ்ச்சியான இதயத்தோடு நாம் எப்போது ஜபத்தை ஏறெடுக்கின்றோமோ அது கடவுள் பாதத்தில் சென்றடைகிறது, அதற்கு பலன் கிடைக்கிறது. அதன் நிமித்தமாக நாமும் வாழ்வில் எழுச்சி பெறுகிறோம், உயர்வடைகிறோம், மாட்சி அடைகிறோம் என்பதை நினைத்து பார்க்க இன்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்தார். ஆபிரகாம் ஜெபிக்கும் போது தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 27 இவ்வாறு பார்க்கிறோம். ஆண்டவரே, தூசியும் சாம்பலுமாகிய நான் உம் பாதத்தில் பேச துணிந்து விட்டேன் என்று ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போது தன்னையே தாழ்த்தி கொண்டார். ஆண்டவரே, நான் ஒரு தூசி, ஒரு சாம்பல், நான் ஒரு அற்ப மனிதன் என்று தன்னை ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கின்றார். எசாயாவை பார்க்கிறோம். எசாயா தன் வாழ்விலே ஆண்டவர் பாதத்தில் வந்தபோது, ஆண்டவரே, நான் தூய்மையற்றவன், தூய்மையற்ற உதடுகள் கொண்டவன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கின்ற ஒரு சராசரி மனிதன் என்று ஆண்டவர் மத்தியில் தம்மை முழுவதுமாக தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவர் பாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட தாழ்ச்சியான இதயத்தோடு நம்மை பார்க்கிற போது ஆண்டவர் அவர்களை மேன்மையாக உயர்த்துகிறார் என்பதற்கு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தப்பட்டார். எசாயா மிகப்பெரிய இறைவாக்கினராக அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, நாமும் உலகத்தில் வாழ்கிற போது ஆண்டவர் பாதம் வருகிற போது ஒரு கெத்தா அல்லது நான் தான் பெரிய ஆளு,
ஆண்டவருக்கு பாதத்தில் நம்ம பல நேரத்தில் ஜெபிப்பு, இந்த வரி தண்டுவனை போல, ஆண்டவரே அவனை போல இல்லை, அல்லது உபச்சாரரை போல இல்லை, கொள்ளையரை போல இல்லை, இந்த நேர்மையற்றோரை போல நான் அப்படிலாம் இருக்கிறது இல்லை, நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு தானே பல நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு அம்மா கூட என்கிட்ட வந்தாங்க, சொல்லும்போது சொன்னாங்க, ஃபாதர் நான் தான் ஜெபமாலை சொல்கிறேன், நான் தான் டெய்லி பூசையில் அட்டன் பண்ணுறேன், திவ்ய நற்கருணை உட்கொள்கிறேன், குடும்ப ஜெபமாலையெல்லாம் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த தொல்லைகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எனக்குள்ள என்ன, நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபமாலை ஒப்பு கொடுக்குறேன், குடும்ப ஜெபம் செய்கிறேன், அல்லது இதெல்லாம் செய்கிறேன் என்றால் நான் அதை சொல்லிக்காட்ட ஆரம்பிச்சிடுறேன். சொல்லிக்காட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ளாக ஒரு பெருமை தலைக்கு இருக்கிறது. நான் மற்றவங்களை விட நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், அவன் தான் ஜெபமே பண்ணுறது இல்லையே, அவன் தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, அவனால் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் குறை? அப்போ இந்த தற்பெருமை என்பது ஜெபத்தில் கூட நமக்குள்ளாக வந்து விடுகிறது, இந்த பரிசேயனை போல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வரி தண்டுபவரை போல, அவரை போல இந்த மார்பில் அடித்து கொண்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணியாமல், ஆண்டவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நான் பாவி, என் மீது இறங்கி அருளும் என்று மிகவும் தாழ்ச்சியோடு தன்னை அர்ப்பணித்தான். நான் பாவி ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என் மீது இறங்கி அருளும். இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகம் முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. சீராக்கி ஞான புத்தகம் அதிகாரம் 35 இறை வார்த்தை 17 சொல்கிறது, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. அது முகில்களை ஊடுருவி செல்கிறது. தாழ்ச்சி நிறைந்த ஒரு ஜெபம்தான் ஆண்டவரை சென்றடைகிறது. ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க, ஃபாதர் எனக்கு 5 வருடமாக குழந்தை இல்லை. 5 வருடமாக குழந்தை இல்லாத போது நான் ஆண்டவர் பாதத்தில் மண்டியிட்டு ஜெபித்ததெல்லாம் அண்ணாவை போன்று ஜெபித்தேன். அண்ணாள் ஜெபித்து சாமுவேலை குழந்தையாக பெற்றுக்கொண்டதை போல நானும் ஆண்டவருடைய மடியிலே அண்ணாவை போல, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு நீங்க தயவு காட்டுங்க. அண்ணாவுக்கு தயவு காட்டினீங்களே, அதே போல நானும் ஒன்றுமில்லாத எனக்கு நீங்க தயவு காட்டுங்க. இந்த உலகத்தில் என்னை ஏளனமாக பேசலாம், இந்த மனிதர்கள் ஏளனமாக பேசலாம், ஆனால் அதையெல்லாம் உமக்காக நான் தாங்கிக் கொள்கிறேன். என் வாழ்க்கையை மாட்சிப்படுத்த, என்னை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த, என் வாழ்விற்கும் ஒரு ஒளி கொடுக்க உம்மால் மட்டும்தான் முடியும் என்று ஆண்டவர் பாதத்திலே முழு சரணடி அடைந்து ஆண்டவர் பாதத்திலே ஜெபித்தாள். அந்த தாய் சொல்கிறாள், நான் அண்ணாவை போல ஒன்றுமில்லாமல் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால், அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்ததை போல எனக்கும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம் வாழ்வில ஆண்டவரிடம் செல்லுகின்ற போது தாழ்ச்சியான ஒரு இதயம் இருக்கிறதா, இல்லை பெருமையோடு இன்னும் வருகிறோமா? புனித பெர்னதத் என்று ஒரு புனிதர் இருக்கிறார். அந்த புனிதர் 35 வயதில் இறந்து போனார்கள். 35 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போன ஒரு புனித பெர்னதத். அவங்க அந்த நோய், என்ன நோயால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, காச நோயும் ஆஸ்துமா நோயும் அவருக்கு பாதிக்கப்பட்டது. இறந்து போனார்கள். அப்ப இறந்து போன அந்த நேரங்களிலும் கூட அவர்கள் ஜெபிக்கிற அந்த இறக்கும் தருவாயில் அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்பது, ஆண்டவரே எனக்கு இந்த நோய் தேவைதான், எனக்கு தேவைதான், நான் அந்த அளவுக்கு பெரிய புனிதம் எல்லாம் அல்ல, நான் அந்த அளவுக்கு புனிதமான வாழ்க்கையெல்லாம் உமது பிரசன்னத்தில் வாழும், நான் ரொம்ப ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த பாவிக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்துருக்கீங்க, நீங்க 33 வயதுல இறந்துட்டீங்க, எனக்கு கூட்டி தானே கொடுத்துருக்கீங்க, உங்களை விட நான் 2 வயது கூட்டி தானே இந்த உலகத்துல வாழ்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, இந்த 35 ஆண்டு காலம் எனக்கு கொடுத்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் பாதத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள் புனித பெர்னதத். இன்று புனிதையாக அவரை பார்க்கிறோம். கடவுள் பாதத்துல நமக்கு கொடுத்தது கூட, துன்பங்கள் கூட, ஆண்டவரே அது நான் பெற்றுக்கொள்ள தகுதியானவன் தான் என்று எப்பொழுது நம்மை தாழ்த்தி கொள்கிறோம். பல நேரத்தில் எனக்கு ஏன் துன்பம், நான் ஜெபிக்கிறேனே, நான் மன்றாடுறேனே என்று கேள்வி கேட்டு ஆண்டவரிடம் நிற்பவர்களாகத்தான் பார்க்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது, அறையப்பட்ட போது 2 கள்வர்கள் இருந்தார்கள். ஆண்டவரை பார்த்து, நீ மெஸ்ஸியா தானே, என்னையும் உங்களையும் காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துவான். அப்ப அந்த நல்ல கள்வன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் சொல்வான் அவனை பார்த்து, டேய் நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா, நீயும் அதே தீர்ப்புக்குள்ளாயதானே இருக்கிறாய், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத இவரையாண்டா நீ பழிக்கிற அப்படின்னு கேட்பான்.
அப்ப அவன் சொல்லும் போது சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நாம் தண்டிக்கப்படுவது முறையே. இன்னைக்கு நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது நான் பண்ண பாவத்திற்கு, நான் பண்ண துன்பத்திற்கு, அல்லது இந்த உலகத்தில் நான் பண்ண குற்றத்திற்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே, நீயே அவரை பழிச்சுக்கிட்டு இருக்க என்று அந்த நல்ல கல்வன் அவரை பார்த்து சொல்வதாக பார்க்கலாம். பல நேரத்தில் நமக்கு கடவுள் நாம் செய்கின்ற பாவத்தை விட நமக்கு மிகப்பெரிய சுமையையோ துன்பத்தையோ ஒருபோதும் கொடுப்பதில்லை. கடவுள் நாம் செய்கின்ற பாவத்தை விட நமக்கு மிகப்பெரிய துன்பத்தையோ சுமையையோ ஒருபோதும் கொடுப்பதில்லை. அதான் பெர்னதர் அருமையாக ஜெபித்தார்கள். எனக்கு இது தேவைதான் ஆண்டவரே, இந்த துன்பம் இந்த வேதனை எனக்கு தேவைதான். அதான் தாழ்ச்சியான ஜெபம். இந்த நல்ல கல்வனும் அதைத்தான் சொல்கிறார். ஆண்டவரே, இப்போது நான் படுகிற பாடு, இந்த வேதனை நான் செய்த குற்றத்திற்கு தான் தாழ்ச்சியோடு அர்ப்பணித்தான். அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ இன்றே வான் வீட்டில் இருப்பாய். வான் வீட்டிற்கு செல்வதற்கு தகுதி உடையவனாக ஆண்டவரை பார்த்தார். இன்று ஆண்டவர் கூட நற்செய்தியில சொல்லுவாரே, இந்த பரிசேயன் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார். வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார். ஏன்னா அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுளுடைய பிரசனத்தில் முழுமையாக தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் பாதத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தாழ்ச்சியான ஜபத்தை அர்ப்பணிக்கிற போது அது ஆண்டவர் பாதத்தில் சென்றடைகிறது என்பதுதான் உண்மை. பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 5 சொல்கிறது, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள் என்று விவிலியம் சொல்கிறது. சாதாரண மனிதர்களோடு பழகும் போதே மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளோடு பேசும்போது எவ்வளவு மனத்தாழ்மையோடு இந்த உலகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை பல நேரத்தில் நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பாதத்தில் தாழ்ச்சியோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார். விவிலியம் சொல்கிறது, ஆண்டவருடைய கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று. ஜெபிப்போமா? இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிறவரே, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எங்கள் பெருமை அல்ல, அகந்தை அல்ல, ஆணவம் அல்ல. ஆண்டவரே, உம் பாதத்தில் நாங்கள் வருகிற போது இந்த வரிதண்டவோனை போல நான் பாவி என்று உம்மை பாதத்தில் வருவதற்கு, ஆண்டவரே, நான் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு உம் பாதத்தில் வருவதற்கு, அது நிமித்தமாக எனக்கு உயர்வையும் எழுச்சியையும் ஆண்டவரே மாட்சியையும் என் வாழ்வில் தருவீர் என்று, என்னை உயர்த்த காத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்தில் வர எனக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆவியின் பலத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்
தாழ்ச்சியான மனப்பான்மையோடு நாம் மீண்டும் மன்றாட்டுகளுக்கு நமது வானக தந்தை பதிலளிக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நமது தேவைகளை எடுத்துரைப்போம். மானுடத்தின் நடுவராய் திகழும் இறைவா, உமது அழைப்பை ஏற்று எமக்காக பணியாற்றும் திரு அவையின் தலைவர்களை உமது வல்லமையால் நிரப்பி இவர்கள் வாழ்வில் இறுதி வரை தளர்ச்சி அடையாமல் தங்கள் பணிகளை உன்வழி நின்று எம்மை வழிநடத்திட இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவும் என்று உரைக்கின்ற இறைவா, நாங்கள் உம் திருமுன் எங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்தவர். உமது விருப்பத்தின்படி எங்களை ஏற்று அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவேண்டல் செய்ய எங்களை ஒருங்கிணைத்துள்ள இறைவா, எங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற தற்புகழ்ச்சிகள், மற்றவரை குறை கூறி பழித்தல், அடுத்தவரோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து சுய மதிப்பீடு செய்தல் போன்ற இழிவான எண்ணங்களை நீக்கி தூய்மையோடும் நல்ல எண்ணத்தோடும் உம்மை போற்றி புகழ அடுத்தவரின் நலனுக்காக ஜெபித்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே என்று உரைக்கின்ற புனித பவுலை போன்று நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் உறுதி பெறவும் தீய சக்திகளை நாடாமல் இறுதி வரை என்ன நேர்ந்தாலும் உம்மோடு நிலைத்திருக்கும் வாழ்வை கொடையாக தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் படைத்த அன்பு இறைவா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே என்ன தேவை என்பதை நீர் அறிந்து அந்த தேவைக்கேற்ப எங்களுக்கு அளவில்லாமல் நன்மைத்தனங்களை பொழிந்து கொண்டிருக்கிறீர். இதோ நாங்கள் கேட்ட அந்த மன்றாட்டுக்களின் வழியாக இன்னும் எங்களது வாழ்க்கையிலே நன்மைத்தனங்கள் பொழியப்படும் என்ற உள்ளூர நம்பிக்கையோடு தொடர்ந்து உமது நம்பிக்கையிலே நாங்கள் வேரூன்றி வளர வரம் தர வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அனைத்து உலகின் இறையவனே, உன் அருள் பெருக்கின் கொடை தர வந்தோம். அனைத்து உலகின் இறையவனே, உன் அருள் பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின்
உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் கொண்டு வந்தோ இறைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் கொண்டு வந்தோ இதோ இதோ என்னை தந்தே இறைவா இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவை அனைத்தாலும் எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவரா வல்லவராம் இயேசு தூயவரா. நாதா உந்தன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகும். நாதா உந்தன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்கள்
வான்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம் ஓசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தர். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவழுத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆத்மா நலமடையும். வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உன்னுடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா, உண்மையே இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உன்னுடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையிலேயே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. கைத்தாளம் போடுவோம், எக்காலம் போதுவோம், ஜெபமாலை சூடி மங்களங்கள் கோடுவோம்.